السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் லுஹர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஆரம்பமே கேள்வியா? அதாவது மனிதர்கள்ட்ட நிறைய பண்பு நலன்கள் இருக்குது, அப்படி தானே? நிறைய குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயம் இருக்குது, கெட்ட குணாதிசயம் இருக்குது. இது மாதிரி மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணாதிசயம், கெட்ட குணங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புறம் பேசுறது, பொறாமை கொள்வது, பொய் பேசுவது, ஏமாத்துறது, வேற நம்பிக்கை துரோகம், சரி, வேற வாக்கு மீறுறது, சரி, ஓகே, திருடுறது, சரி, நன்றி கெட்டவங்களா இருக்கிறது, ஒருத்தரை இழிவா பேசுறது, விபச்சாரம் பண்றது, சரி, வட்டி வாங்க, இதெல்லாம் அதாவது குணம். இது பாவம், குணம். இப்போ நீங்க ஒருத்தவங்க பொய் பேசுறதுன்னு சொன்னாங்க, அப்படிதானே? பொய் பேசுறது, இது பொய் பேசுனார். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? வாக்கு மீறுறது. நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி ஒன்றும் சொல்லல, புறம் பேசுறது. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன குணத்தை பார்க்கிறோம்? மோசமான ஒரு குணத்தை தான் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த குணத்துக்கு உரியவர்களாக நாம் ஆயிடக்கூடாது, சரியா? நயவஞ்சகம், முனாஃபிக், இந்த தன்மை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை அல்லாஹ் செய்யலாம், மறுமையில் கொடுக்குறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, புகாரில் இருக்கக்கூடிய செய்தி 33வது செய்தி, ஆரம்பத்திலேயே பதிவு பண்ணியிருக்காங்க புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகனின் அடையாளங்கள் எத்தனை? 4 3 4 3 4ங்கிறீங்க 3ங்கிறீங்க, சரி, 3 இருக்கு 4 இருக்கு, சரியா? ரெண்டுமே பார்ப்போம். நயவஞ்சகனின் அடையாளம் இந்த ஹதீஸ்ல சலாசனா 3, சலாசனா என்னது? 3. நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. ரசூலுல்லாஹ் சொல்றான், என்னதெல்லாம் அது? இதா ஹத்தஸ கதப, அவன் பேசும்போது பொய் தான் பேசுவான். ஒரு குணம் சொன்னீங்களே, பேசும்போது பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். நீங்க சொன்னீங்களே, வாக்கு கொடுத்தா மாறு செய்வான். அதே மாதிரி கடைசியா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வ இதா அஅதுமினு ஹான, அவனிடம் ஏதேனும் ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான். நம்பிக்கை துரோகம், அது கூட சொன்னீங்க. நம்பிக்கை துரோகம் யாரோ சொன்னீங்களே, நம்பிக்கை துரோகம் கூட சொன்னீங்க. அதாவது ஏதாவது பொருளை கொடுத்தா பாதுகாப்பாக வச்சுக்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருவான்? அதில் மோசடி பண்ணிடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். ஒன்று, பேசும்போது பொய் பேசுவான். 2வது, வாக்களித்தால் மாறு செய்வான். நம்பினால் மோசடி பண்ணுவான். நம்பி ஏதாவது பொருளை கொடுத்தா என்ன செஞ்சிருவான்? மோசடி பண்ணுவான். இது 3 அடையாளங்கள்ங்கிறான். நீங்கள் சொன்னீங்க 4ன்னு. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பஅ மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகா, 4 குணங்கள் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகனாவான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்கிறாங்க? தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, அவு கானத்து ஃபீஹி ஹஸ்லத்துன் மின் அர்பஅத்தின் கானத்து ஃபீஹி ஹஸ்லத்து மினன் நஃபாக்கி ஹத்தா எதா அஹா,
அதாவது நல்லா கவனிக்கணும், எவனிடத்தில் 4 குணங்கள் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன் அவன்கிறாங்க. தொடர்ச்சியாக சொல்றாங்க, அல்லது அந்த 4 குணங்களில் ஒரு குணம் அவனிடம் குடிக்கொண்டிருந்தாலும், 4ல் 1 அவனிடத்தில் இருந்தாலும் அவன் அதை விட்டுவிடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் இருப்பதாகத்தான் கருதப்படும். 4ல் 1 இருந்தாலும் அவங்கிட்ட என்ன இருக்குது? நயவஞ்சகத்தனம் இருக்குது, குடிகொண்டு இருக்குது. அப்படிதான் பொருள் செய்யப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த 4 குணங்கள் இவைதான். மேல நம்ம 3 பார்த்தோம்ல, 3ஐயும் சேர்த்து சொல்லிட்டு 4வது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதா ஹத்தஸ கதப, அவன் பேசும்போது பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா ஆகத கதர, ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வான். வ இதா ஹாசம ஃபஜர, வழக்காடினால் அவமதிப்பான். வழக்காடினால் என்ன செய்வான்? அவமதிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 2459வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதில் கூடுதலாக ஒரு குணத்தை சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். சரியா? இது அல்லாமல் இந்த நயவஞ்சகத்தனம் அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சரியா? இப்போ நயவஞ்சகத்தனம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இருந்துட்டுனா அவர்களுக்கு அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கை என்ன? அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நயவஞ்சகர்கள் குறித்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க பார்க்கலாம், திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 142வது வசனம். 4வது அத்தியாயம் 142வது வசனம், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். நயவஞ்சகன் நினைக்கிறான், அல்லாஹ் ஏமாற்ற நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒஹுவ ஹாதிஉஹும், ஆனால் அவன் அவர்களை ஏமாற்றக்கூடியவன். அல்லாஹ் தான் நினைச்சுவான், அவர்களை ஏமாற்றுவான். இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றக்கூடியவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா. இந்த நயவஞ்சகருடைய தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகையில் எப்படி நிற்பாங்க? ஏனோதான நினைப்பார்கள், ஒரு உள்ளச்சோடு தொழுக மாட்டான். அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராஊன அன்னாஸ, மக்களுக்கு காட்டுவதற்காக நிற்கிறார்கள். தொழுவ அல்லாஹ்வுக்காக தான் நம்ம தொழுவணும். ஆனால் இந்த நயவஞ்சகர் எப்படி இருப்பாங்க? தொழுகையில் வந்து நின்னாங்கன்னா சோம்பேறியா நிற்பாங்க. 2வது மக்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக செய்வாங்க, தொழுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒலா எதுகுரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் மிக குறைவாகவே தவிர அல்லாஹ்வை நினைப்பதில்லை. தொழுகையில் நின்னாங்கன்னா அல்லாஹ்வை தான் நினைக்கணும், ஆனா அல்லாஹ்வை நினைக்க மாட்டான். என்ன செய்வான்? வேற வேற சிந்தனையில தான் இருப்பான். அவர்கள் தொழுகையில் நின்றார்கள் என்று சொன்னால் குறைவாகவே தவிர அவனை அல்லாஹ்வை நினைப்பதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்போ தொழுகையில சோம்பேறியா இருக்கக்கூடாது. 1 வழங்குது. 1. 2வது, மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். இதுவும் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். அடுத்து அல்லாஹ் சொல்லிக்கான, தொழுகையில் இருந்தாங்கன்னா அல்லாஹ்வை பத்தி நினைக்க மாட்டாங்க, வேற வேற சிந்தனையில தான் இருப்பாங்க, குறைவா தான் அல்லாஹ் நினைப்பாங்க. அப்ப இதுக்கு அப்படியே மாற்றமா நாம இருக்க முடியுதான்? தொழுகை நின்னா எப்படி நிக்கணும்? உஷாரா நிக்கணும். எப்படி நிக்க? ஸ்டடியா நிக்கணும். சும்மா சோம்பேறிய கொட்டாய் விட்டுக்கிட்டு, ஒரு 1008 கொட்டாய் விட்டுக்கிட்டு, ஏனோதான நினைக்கிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சோம், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 2வது, மக்களுக்காக நம்ம தொழக்கூடாது. யாருக்காக தொழணும்? அல்லாஹ்வுக்காக தொழணும். என்னுடைய இந்த தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு குர்ஆன்ல. இதைத்தான் நாமும் நினைச்சோம், சனாங்கிற ஆரம்ப துஆல சொல்றோம். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி தான் நம்ம தொழுகையை வந்து தொழுவணுமே தவிர அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, இவர் பார்த்தா நினைப்பாரு அப்படிங்க மக்களுக்காக நம்ம நினைச்சுக்கிறாரு தொழுவக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், குறைவாகவே நினைப்பார்கள். தக்பீர் கேட்டு இன்னொன்று என்ன செய்யணும்? நமக்கு சிந்தனை மாறத்தான் செய்யும், மாறாமலாம் இருக்க முடியும். அப்படித்தானே சிந்தனை இல்லை பாய், நம்மளாம் அப்படிலாம் இருக்க மாட்டோம். நான்லாம் தக்பீர் கட்டினா வைங்களேன், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நான் நினைச்சுவேன், எந்த சிந்தனைக்குமே நான் போக மாட்டேன், கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? யாரும் ஒருத்தர் அப்படி வந்து சொன்னார்னா என்ன, அவர் பொய் தான் சொல்லலான்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்துக்குமே குழப்பம் வரத்தான் செய்யும். என்ன நம்ம பார்க்கணும் சொன்னா, ரொம்ப குழம்பிடக்கூடாது, ரொம்ப சிந்தனையை வேற இடத்துல விட்டுறக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம்,
அல்லாஹ் வணங்குறோம், படைத்த இறைவன் முன்னாடி நிற்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், அவன்கிட்ட பாவமன்னிப்பு தேடுறோம் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்கணும். சைத்தான் வந்து என்ன செய்வான்? வழிகெடுக்க தான் செய்வான். பாங்கு சொல்லும்போது என்ன செய்வான்? சைத்தான் பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்வான்? தெரிச்சு ஓடுவான். பாங்கு முடிஞ்ச உடனே மீன் எப்போ ஓடுவான்? இக்காம சொல்லும்போது ஓடிடுவான். அதுக்கப்புறம் என்ன செய்ய? இக்காம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து நின்றுருவான். எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் நின்று என்ன செய்வான்? உதுக்குறு கதா அம்மா உதுக்குறு கதானது அதை நினை இதை நினை தொழுகையை பாழாக்குறான். நீங்க பாத்தீங்கன்னா தொழுகை நிற்கும் பொழுது நம்ம அவர் இமாம் ஓதித்தான் இருப்பாரு, நம்ம சின்னெல்லாம் வேற எங்கேயோ கிடக்கும், இருக்கா இல்லையா? எங்கெல்லாம கிடக்கும். இப்படி போகும்போது உடனே சுதாரிக்கணும். ஆகா எங்கேயோ போகுது, நம்ம தொழுகை நிற்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் மொன்னாய்க்கு வந்துடணும். அன்னைக்கு கூட பயான்ல சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லி என்ன செய்யணும்? இடத்து பக்கம் இப்படி போகணும். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இப்படியே செஞ்சுட்டே இருந்தா வைங்களேன், சைத்தானை செஞ்சிருவான். ஆகா மேப்படியா பெட்டிஷன் எங்க போடுறான்? பெட்டிஷன் அல்லாட்ட போடுறான். இவன் கிட்ட நம்ம பாச்சா பழிக்காதுன்னு ஓடிடுவான். ஒரு சாபிக்கு ரசூல் அப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவர் அதை அப்படி கன்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்கிட்ட அந்த மாதிரி குழப்பத்தை நான் பார்க்க முடியல அப்படிங்கிறார். குழப்பம் தான் செய்யும். இப்போ 100% தொழுவீங்களேன், ஒரு 75% உள்ள இருக்கணும், ஒரு 25% அப்படியே போயிட்டு தான் வரும். ஆனா நம்முடைய நிலை இருக்குது 75 வெளியே கிடக்குது, 25 தான் உள்ள கிடக்குது. அதனால தான் நீங்க பார்க்கலாம் 2 சுஜூதுல குழப்பம் வருங்க. எத்தனை சுஜூதுல குழப்பம் வரும்? 2 1 2 அதாவது 100ல குழப்பம் வரலாம். எத்தனை குழப்பம் வரலாம்? 100ல 1000ல குழப்பம் வரலாம், 2ல குழப்பம் வரலாமாங்க? 1 2 இதெல்லாம். ஆனா கிடப்பமே இது 1 2 தெரியல, எப்படி கிடக்கும் கிடக்குதுமா? சிந்தனை வேற எங்கேயே போயிடும், குழப்பிடுறான். அப்ப இது மாதிரி என்ன செய்வ? சைத்தான் வந்தாலும் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம், அல்லாஹ்ட்ட பேசுறோம், அவுது பில்லாஹி மினஷ் சொல்லி என்ன உள்ளக்க வந்துடுறோம். ஆனா நயவழ்க்கை என்ன செய்வாங்க? உண்மையிலேயே அவன் அப்படித்தான் இருப்பான். தொழில் வந்து சோம்பேறியா நிற்பான், மக்களுக்கு காட்டுகள் தொழுவான், நினைக்கவே மாட்டான், ஏனோ தானே நிற்பான். இப்படி அல்லாஹ் நினைச்சான் இந்த நயவஞ்சகத்துடைய தன்மையை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயம். இன்னொரு ரொம்ப டேஞ்சரான விஷயம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளாம் நயவஞ்சகன் இல்லை, நமக்கெல்லாம் அந்த தன்மை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்மளை அறியாமலேயே உள்ளத்துல சில பேருக்கு இருக்கு, நல்லா காப்பாற்றணும். நமக்கு தெரியாது, ஆனா நம்ம கிட்ட கூட அந்த நயவஞ்சத்தனம் இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அதாவது இந்த செய்தி வந்து எங்க பதிவுப்படுகிற? முஸ்லீம்ல 1154. என்ன செய்தி? இது ஒரு செய்தி சொல்லிட்டு கடைசியா ஒரு குர்ஆன் சொல்லிட்டு முடிச்சிடறேன், சரியா? என்ன செய்தினா, இன்ன அஸ்கல சலாத்தின் அலல் முனாஃபிகீன சலாத்துல் இஷாயி வ சலாத்துல் ஃபஜ்ரி. சொல்லுங்க பாக்கலாம், என்ன சொல்றேன்? இஷா ஃபஜ்ர் வருதுச்சா? என்ன எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சிரமமான தொழுகை இஷாவும் ஃபஜ்ரும் தான். நமக்கு ஃபஜ்ர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வைங்களேன், எழும்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இஷா ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாயிடுச்சு, பேசாம படுத்துருமா, இஷாவும் ஃபஜ்ரும் நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா, நம்முடைய உள்ளத்துல ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு கிடக்கு. என்ன கிடக்கு? நயவஞ்சகத்தினர். அல்லாஹ் காப்பாற்றணும். உங்ககிட்ட நயவஞ்சகத்தனம் இல்லை வைங்களேன், இஷாக்கு சுறுசுறுப்பா வந்து நம்ம நிற்போம், ஃபஜ்ருக்கு முதலால வந்து நிற்போம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபஜ்ர்லாம் ஒரு 4-5 சஃப் நிற்க தான் செய்யுது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இது தொடரணும் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்யணும்? தொடரணும். பள்ளியை பார்க்கலாம், ரமலான்ல எவ்வளோ அழகா இருக்கு, மாஷா அல்லாஹ். எவ்வளோ மக்கள், அதாவது பள்ளியை வந்து இந்த லைட்டு போட்டு நல்ல டெக்கரேஷன் பண்ணி நல்ல உயர் ரகமான பொருளாம் போட்டு கெட்டது பள்ளியை அலங்கரிக்கிறது, அது வராது. பள்ளியை அலங்கரிக்கிறது என்ன தெரியுமா? ஆட்கள் அதிகமா இருக்கணும். ஓலப்பள்ளியா இருந்தாலும் அதிகமான மக்கள் தான் வைங்களேன், அதுதான் அழகு. பிரம்மாண்டமா கட்டி ஒரே ஒரு சஃப் தான் நிக்கிறாங்கன்னா அது அழகா? அது அழகு இல்லை. அப்ப அன்புக்குரிய வகை நாம என்ன பார்க்கணும்னா, நம்முடைய உள்ளத்துல இந்த நயவஞ்சகத்தனம் வந்துடக்கூடாது, ஃபஜ்ர் கஷ்டமாயிடக்கூடாது, இஷா கஷ்டமாயிடக்கூடாது. கரெக்டா தொழக்கூடிய மக்களா இருந்தோம்னு சொன்னா இதுல நம்ம வந்து காப்பாற்றப்படலாம். ஒருவேளை ஃபஜ்ரும் இஷாவும் நமக்கு சிரமமா இருக்குது, ஒரு ஓரத்தில் என்ன இருக்குது? நயவஞ்சகன் இருக்குங்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். தொடர்ச்சியா ஒரு செய்தி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பாருங்க, தொடர்ச்சியா ஒரு செய்தி, இதான் ஹைலைட். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா
லஅதூஹுமா வலவ் ஹபுவா. இந்த இஷாவுடைய நன்மையும் ஃபஜ்ருடைய நன்மையையும் மக்கள் அறிவார்களானால் இந்த தொழுகைக்கு எப்படி திரும்ப வந்து சேருவாங்க? தவழ்ந்தால் வந்து சேர்ந்து விடுவார்கள். கால் ஊனமா இருந்தாலும் தவழ்ந்தா வந்து அவ்வளோ பெரிய நன்மை இருக்குங்க. இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் என்ன நன்மை? இஷாவுக்கு ஜமாத்தோட தொழுதா என்ன நன்மை? பாதி இரவு நின்று வணங்க. சுபஹ் ஜமாத்தோட தொழுதா முழு இரவு நின்று வணங்க. இஷாவை ஜமாத்தோட தொழுந்தீங்கன்னா பாதி இரவு நின்று வணங்க நன்மை. சுபஹ ஜமாத்தோட தொழுந்தீங்கன்னா முழு இரவு நின்று வணங்க நன்மை. முழு இரவு நம்மளால நிற்க முடியுமா? ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஓடுறோமா இல்லையா? ஒரு மணி நேரத்துக்கு முடியாது போயிடுறோம். அது நம்ம சக்திக்கு உட்பட்டு தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஜ்ரு தொழுகை நன்மையும் இஷாவுடைய நன்மையும் மக்கள் அறிவார்களானால் தவழ்ந்தா நினைச்சிருவாங்க, பள்ளிவாசலுக்கு அந்த தொழுகையை வந்து நிறைவேற்றலுக்கு வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நயவஞ்சகத்தனம் நம்முடைய உள்ளத்துல கடுகில் எல்முனை அளவு கூட இருந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும். சரியா? இதுல நம்ம நிச்சயம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்போம். இப்போ கரெக்டாக தொழுவோம், கரெக்டாக என்ன செய்வோம், வாக்களித்தால் வந்து கரெக்டாக நிறைவேற்றுவோம், பொய் பேசாமல் இருக்கணும், நம்பினால் அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாது, கரெக்டாக நடக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், வேற என்ன பார்த்தோம், அதாவது பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இந்த தன்மையில இன்ஷா அல்லாஹ் ஈடுபட்டு கரெக்டான மாதிரி இருப்போம். சரி, நயவஞ்சகருக்கு என்ன முடிச்சிருவோம்? நயவஞ்சகம் என்ன தண்டனை? கரெக்டா சொல்ல. மாஷா அல்லாஹ். நயவஞ்சகர்களுக்கு என்ன தண்டனை கேட்டீங்கன்னா, நரகத்தில் அடித்தட்டில் வேதனை. சும்மா அல்லாஹ் காப்பாற்றணுங்க. நரகம் என்பது பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கும். நரகம் பிரம்மாண்டமான சைஸ். பயான்ல நிறைய விஷயம் வந்து கேட்டிருக்கிறோம். நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. எத்தனை 70,000 மலக்கு என்ன செய்வாங்க, இழுத்துட்டு வருவாங்க. 70,000 சங்கிலியை கொண்டு இழுத்துட்டு வருவாங்க. ஒரு சங்கிலியில 70. அப்பா பாத்தீங்களா பவர்? பாத்தீங்களா, மலக்குமார்கள் பவரான ஒரு படைப்பு. அவர்களை இவ்வளோ 1000 பேர் என்ன செய்வாங்க நரகத்தில். நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நரகத்துல அடித்தட்டுல தான் யாரு இருப்பா? நயவஞ்சன். இது குரான ஹதீஸா? இந்த செய்தி குரான ஹதீஸா? இப்ப சொன்னது குரான்ல இருக்கு. எங்க இருக்கு? 4வது அத்தியாயம் 145 வசனம். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நாரி வலன் தஜித லஹும் நஸீரா. நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டீர். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி உண்மையான இஹ்லாஸான அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி என்ன கேள்வி கேட்பேன்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே இதை தான் கேட்பாருங்க. அதாவது 3 குணம் நயவஞ்சக குணம் பார்த்தோம், 4 குணமும் நயவஞ்சக குணம் பார்த்தோம். 3 2 அதிசயமே ஒன்று சேர்ந்துடும். ஒன்னே ஒன்று மட்டும் தனியாக சொன்னாங்க. அது ஒன்று ஒன்று இருங்க 1 கை நீங்கள் சொல்லிடலாம். 2 ரெடி இருங்க. இங்கே தான் ஃபஸ்ட் ஒன்று சொல்லுங்க. வழக்கான அவமதிப்பான். மாஷா அல்லாஹ் கரெக்டாக சொல்கிறேன். சூப்பராக சொல்கிறேன். நல்லா கவனிச்சிருக்கேன் சார்ப்பா. மாஷா அல்லாஹ் கரெக்டாக சொல்கிறேன். உங்களுக்கு பரிசு கொடுத்துருங்கம்மா. பரிசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.